நீங்க இப்போ ஒரு ஓவலேஷன் கிட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிட்டை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிப்பெட் ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும். உங்களுக்கு 2 லைன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சீனு போட்டிருக்கோம், அது பேர் கண்ட்ரோல். இன்னொன்று டீனு போட்டிருக்கோம், அது பேர் டெஸ்ட் லைன். அந்த யூரின் எடுத்து ஒரு ட்ராப்பை நீங்கள் இந்த ஒரு பேலட் மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் ஒரு ட்ராப்போ இல்லை 2 ட்ராப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த யூரின் அப்படியே இங்கே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும் போது ஸோ என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், இந்த ஓவலேஷன் கிட் இல்லை நீங்கள் ஆப் ட்ராக்கர் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூரின் போட்டு இதில் டிசிபேட் இது ஸ்ப்ரெட் ஆகும் போது அந்த கண்ட்ரோல் லைன் அண்ட் த டெஸ்ட் லைன். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை விமென்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகர்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாகவே ஒரு கிட் இருக்குது, அதுக்கு பேர் ஓவலேஷன் கிட். அப்படின்னா ஓவலேஷன்னா ஃபஸ்ட்டு என்ன, அந்த கிட்னால என்ன பிரயோஜனம், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிட்டு வந்து இந்த ஒரு கவர் மாதிரி அதில் வந்து வரும், உங்களுக்கு எல்லா ஃபார்மசிலையுமே கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஆனால் இந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த கிட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எதுக்காக இந்த கிட் யூஸ் பண்ணணும்? ஓவலேஷன்னா என்ன? ஓவலேஷன்னா நத்திங் பட் நம்ம கருமுட்டை உடையிற ஸ்டேஜ், அது பேர் தான் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓவலேஷன் கிட் என்ன பண்ணும், நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஓவலேஷன் நடக்கிற டைம் அது கணிச்சு கொடுக்கும். ஸோ அது எப்படி பண்ணும், இந்த கிட்டில் நீங்கள் இப்போ ஒரு ஓவலேஷன் கிட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிப்பெட் ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும். சரி, இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த ஒரு பாக்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரெக்னன்சி டெஸ்ட்காக யூஸ் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் அதே சிமிலர் மெக்கானிசம் தான். இதில் உங்களுக்கு 2 லைன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சீனு போட்டிருக்கோம், அது பேர் கண்ட்ரோல். இன்னொன்று டீனு போட்டிருக்கோம், அது பேர் டெஸ்ட் லைன். ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் இந்த ஒரு யூரினை கலெக்ட் பண்ணுறதே ரொட்டீனாக நாங்கள் சொல்கிறது வந்து ஏர்லி மார்னிங் சாம்பிள், அதை தான் நம்ம கலெக்ட் பண்ண சொல்லுவோம். ஒன்று. ரெண்டாவது, எப்போ கலெக்ட் பண்ணணும், ஏர்லி மார்னிங், எந்த டே கலெக்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒரு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஒரு 28லேருந்து 30 டேஸ் இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன்றது ஒரு 14 நாள், அதாவது 13 நடு சைக்கிள், 13, 14, 15th டே தான் ரொட்டீனாக ஓவலேஷன் நடக்கிற ஃபேஸ். ஸோ நீங்கள் எப்போ இந்த கிட் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஒரு பாக்ஸ் நீங்கள் அந்த கிட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2-3 கிட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு கிட்டோட மட்டும் இல்லை, ஒரு 2-3 கிட்ஸ் இருக்கும். இந்த எல்ஹெச்ன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஓவலேஷன் கிட்டில். எல்ஹெச்னா என்ன, ஏன் வந்து அதை நம்ம பார்க்கணும் ஓவலேஷன் கிட்டில் அப்படின்னா, எல்ஹெச்க்கு பேர், அந்த ஹார்மோன் பேர் லியூட்டினைசிங் ஹார்மோன்னு சொல்லுவோம். அதுக்கும் ஓவலேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த எல்ஹெச் உங்கள் யூரினில் இருந்தால் தான் இந்த டெஸ்ட், இந்த கிட்டில் 2 கோடு வரும். அதாவது சி கோடுன்றது எல்லாருக்குமே இருக்கும். அந்த யூரின் எடுத்து ஒரு ட்ராப்பை நீங்கள் இந்த ஒரு பேலட் மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் ஒரு ட்ராப்போ இல்லை 2 ட்ராப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த யூரின் அப்படியே இங்கே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும் போது சி லைனுன்றது வரும், அதுக்கு பேர் கண்ட்ரோல். அது ஆல்ரெடி இந்த கிட்டில் இருக்கும், அந்த சி லைனும். டெஸ்ட்டுன்றது உங்களோட லைன். ஸோ இப்போ அந்த டெஸ்ட் லைனும் சி லைனும் ஒரே கலரில் டார்க்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்ஹெச் சர்ஜ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து யூஷுவலாக ஓவலேஷனுக்கு ஒரு 24 to 48 hours, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஹார்மோன் லெவல் ஜாஸ்தி ஆகும். அந்த ஹார்மோன் லெவல் ஜாஸ்தி ஆறதை தான் நம்ம இந்த கிட்டில் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், இந்த ஓவலேஷன் கிட் இல்லை நீங்கள் ஆப் ட்ராக்கர் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூரின் போட்டு இதில் டிசிபேட் இது ஸ்ப்ரெட் ஆகும் போது அந்த கண்ட்ரோல் லைன் அண்ட் த டெஸ்ட் லைன் 2ம் ஈக்குவலி டார்க்காக இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எல்ஹெச்
என்ற ஹார்மோன் உங்கள் நார்மல் பீரியட்ஸ் லெவல்லையும் பீரியட்ஸ் இல்லாத போதும் சரி இல்லை நார்மல் சைக்கிள்லையுமே அந்த ஹார்மோன் உங்கள் உடம்புல இருக்கிற ஹார்மோன் தான். ஸோ நீங்கள் ரேண்டமாக ஒரு டே 9வது நாள் இல்லைனா டே 10வது டே 10 இல்லைனா 10th 11th டே அப்படி எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 2 லைன்ஸ் காமிக்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட் லைன் மைட் பி லைட்லி ஒரு லைட்டாக இருக்கலாம் அண்ட் கம்பேர்ட் டு கண்ட்ரோல் லைன் ஆஸ் டார்க் ஆஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா LH மெதுவாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் இப்போ பீரியட்ஸ் வந்து டே 1லேருந்து ஒரு டே 7, 8, 9லேருந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகும். டே 13, 14, 15ல பீக் வரும். இப்போ ஓவலேஷன் 15th டே நடக்க போகிறதுனா LH சர்ஜ்ன்றது டே 13 or 14க்கு அதோட பீக் வரும். அந்த கிராஃபில் பீக் நம்ம யூஸ்வலாக நாங்கள் எங்கள் புக்ஸ்லலாம் அது இருக்கும். அந்த பீக் வர டைமில் within 24 to 48 hours எக் ரப்சர் ஆக போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பீக்கை தான் நம்ம இந்த கிட்டில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் அது சென்சிட்டிவ்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 90% நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. சில பேப்பர்ஸ் அமெரிக்கன் ப்ரெக்னன்சி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் சொல்லியிருக்காங்க அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 90 to 95% அக்யூரேட் இந்த LH சர்ஜ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுலன்னு. ஆஸ் டார்க் லைன் ரெண்டுமே டார்க்காக லைன்ஸ் வரணும் அந்த கிட்டில். அப்போ அந்த டார்க் லைன் வரும்போது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்ட் இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் பிஃபோர் அண்ட் 2 days லேட்டர் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அந்த ஓவலேஷனை ஹிட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா அந்த எக்குன்றது மினிமம் 24 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 48 ஹவர்ஸ் வரைக்கும் தான் அதோட வயபிலிட்டி இருக்க போகுது. அந்த எக்கோட தன்மையாகட்டும் அது அந்த டைமில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆனால் தான் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் இதையும் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ரேண்டமாக இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இது ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ரெகுலர் பீரியட்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் தெரியும். சரி மிட் சைக்கிள் ஒரு 14, 15வது நாளில் ஓவலேட் ஆகும்னு. இதுவே இரெகுலர் சைக்கிள்ஸ் ஒரு 40 நாள், 50 நாள், 60 நாளைக்கு ஒரு முறை, 45 நாளைக்கு ஒரு முறை வரும்போது வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் எப்போ ஓவலேஷன் ஆக போகிறதுன்னு. அப்போ நம்ம நிறைய ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். அப்படி இருக்கும் போது இந்த ஸ்ட்ரிப்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 cycles ட்ரை பண்ணுங்க. உங்களால் அந்த டார்க் லைன் அந்த LH லைன் அந்த கண்ட்ரோலுக்கு ஈக்குவலாக டார்க் லைன் வராத பட்சத்தில் உங்கள் டாக்டரை பாருங்க. பிகாஸ் ஃபாலிகுலர் ஸ்டடின்றது ஸ்கேனில் பார்த்து சொல்கிற அளவுக்கு அக்யூரேட்டாக இந்த ஓவலேஷன் கிட்ஸால் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மற்ற டெஸ்ட்டும் இருக்குது. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஏன்னா நம்மளோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் நம்மளோட பேசல் பாடி டெம்பரேச்சர் நம்மளோட நார்மல் டெம்பரேச்சரே ஒரு டிகிரி கூடும். அப்புறம் cervical மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வெள்ளப்படுதல் தெரியும் ஓவலேஷன் ஆகிற டைமில் நிறைய பேருக்கு. இல்லை நிறைய பேருக்கு மிட் சைக்கிளில் கொஞ்சம் ஷார்ப் பெயின் வரும். அந்த ஓவலேட் ஆனதுக்கான ஒரு சிம்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன சைன்ஸ் நம்மளுக்கு ஓவலேஷன் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓவலேஷன் கிட் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், அதை தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் LH வந்து ரொட்டீனாகவே நம்மளோட லெவல் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு 5லேருந்து 10 ng/ml இருக்கும். அண்ட் இந்த கிட்ஸ் எல்லாமே உங்களோட LH ஜாஸ்தி ஆகும்போது, அதாவது ஒரு 30 நானோகிராம் இல்லை 40 கிட்ட வரும்போது தான் இந்த கிட்ஸால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால கம்ப்ளீட்டாக இதில் நீங்கள் ரிலை பண்ண முடியாது. பட் இது டெஃபினட்டாக இட் கேன் டேக் யூ க்ளோசர் டு தி pregnancy planning and confirmation. இதில் எதான டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை அணுகுங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி will always be the best way. ஏன்னா அது ஃபாலிக்கல் பார்த்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது இஸ் டெஃபினெட்லி மோர் இட் டேக் யூ மோர் க்ளோசர். இன்னும் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் எதான டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஓவலேஷன் கிட்டில் இல்லை ஆப் ட்ராக்கரில் உங்களுக்கு எதான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கோம்.